ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வாங்க. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன், ஆஃப் லெமனு, தயிர், பிரியாணி மசாலா, அரிசி, பிரியாணி அரிசி, அது தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் இப்போ அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 2 டைம் கழுவிட்டு பைப்பு தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் கழுவி ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு அதில் நம்ம அந்த எதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் 1.5 ஊற வச்சா 1.5 ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் ஊற்றணும் ஊற வச்சுட்டா. ஊற வைக்கலன்னா 2ஆக ஊற்றிக்கோங்க. அதான் அளவு. அடுப்பில் சட்டி நீங்கள் எது வேணாலும் டபரா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறேன். அதுவும் விசில் இல்லாமல் தம் போட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் சொல்கிற அளவுகள் 3/4 கிலோ நான் இன்னைக்கு பண்ணது 3/4 கிலோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பிரிஞ்சி. இது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு அப்படியே வெங்காயம் வதங்குற அந்த சைடு கேப்லேயே நம்ம இங்கிட்ட தக்காளியை கட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுக்கிட்டு அதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதே நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது. உங்கள்கிட்ட எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க, போதும். இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா தக்காளியை நல்லா வதக்கிட்டு நல்லா குழைய வதக்கணும். மூடி வச்சு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. 20 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமனை பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கி முடிச்சுட்டு இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் தயிர். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே நல்லா வதக்குங்க.
இப்போ நம்ம தம் போடுறதுக்கு அந்த சின்ன அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதில் வந்து 1க்கு 1.5 அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சைடில் உள்ள தோசை டவா அப்படியே ஹீட்டாகவே இருக்கட்டும். இப்போ அந்த நம்ம அரிசி ஊற வச்சோம்ல அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கிட்டு மூடி அப்பப்போ அதை கிளறி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடுவோம். போட்டு நல்லா அதை லைட்டாக கிளறி விடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு மெல்ல கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தம் போடுறது நான் எந்த டைமில் தம் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. அப்படியே மெல்லமாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், மூடியை போட்டு மூடி நம்ம தம்மில் போட்டுறோம். அந்த தோசை டவாவில் இந்த குக்கரை தூக்கி அப்படியே விசில் போடாமல் வச்சுருங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 40 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து குஸ்கா ரெடி ஆகிருக்கும். இப்போ கரண்டி வச்சு மெல்லமாக கிளறுங்க. உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே உதிரியாக கிடைக்கும். நல்ல மெல்லமாக தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி தம்மு நல்லா கரெக்டாக தம் போட்டிங்கன்னா போதும். இப்போ குஸ்கா சாப்பிட தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாப்பாடை போட்டு அதுக்கு காம்பினேஷன் தயிர் வெங்காயம் அவிச்ச முட்டை உங்களுக்கு எது பிடிக்குமோ வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி தயிர் வெங்காயம் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ்.